ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னன்னா ஹோ, இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னன்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது. அதில் மற்ற ஒரு பாகம் மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவ அமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவுல அவரை ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ள நீ தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. திருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலை ஜாதியினர் அவரை சுற்றி சுற்றி பயங்கரமா முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோட அவர் பார்க்கிறார். நேரம் ஆவ ஆவ தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுகிட்டு வராங்க. அதை அவர் பார்க்கிறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமா நூலை செலுத்தி மறுமுனையை மிஷின்ல வச்சுடலாமே. தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினைச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடுல இதை குறிச்சு வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடிச்சார். இது எப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு கனவுல விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்களையும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பத்தி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவுல ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமா செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால அவர் நினைச்சது கனவுல உருவாகி அதுக்கு செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தூக்கத்தை ஆக்கபூர்வமா உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேற கொடுக்குறாங்களாம். அதனால தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோம். அதுக்கு அவர் சொல்றார், முன்னாடியெல்லாம் தூக்கத்துல ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.